குட் நைட் யூடியூப். அண்ட் டுடே இப்போ என்ன டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா 11:56 நைட் ஆகுது. டுடே வந்து 31st அண்ட் நியூ இயர் வரப்போகுது இன்னும் 1 ஹவரில். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்ய போகிறோம். கேக் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க், நெய், அப்புறம் சாக்லேட் சிரப் தான் கிடச்சிது. சாக்கோ பவுடர் கிடைக்கல, சாக்கோஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் நம்ம பிரியாணி வேறு செய்ய போகிறோம். பட் பிரியாணி செய்ய லேட்டாக 2 o'clock ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம இது செய்ய போகிறோம். செய்ய தேவையான பாத்திரமும் கழுவு கிடையாது. பார்ப்போம் எப்படி செய்ய போகிறோன்னு. லெட்ஸ் கேட்டு வந்து இந்த வீடியோ. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. செம்ம சுத்தமாக மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா வருஷம் வந்து என் பாய்ஸோட தான் எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து தன்னந்தனிமையில் காதலை வளர்த்தவன் தனியாக இருக்கேன். ஸோ ஓகே, பரவாயில்ல. தனியாக இருந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் போய் முதல்ல பேசணும். அண்ட் ரூமில் போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சேரில் மீட் பண்ணுறேன். ஒரு 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். மக்களே, ஓரளவு ரூம் க்ளீன் பண்ணிட்டா டைம் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ நமக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சாக்லேட் சிரப், நம்பர் 2 மில்க், நம்பர் 3 சாக்லேட் பீனட் பட்டர், நம்பர் 3 பனானா, நம்பர் 4 வே ப்ரோட்டீன், கம்மியாக தான் இருக்குது, நம்பர் 5 வே ப்ரோட்டீன் கிடையாது, இது ஓட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேஸ்டாக பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு ஜார் தேவை. ஸோ டேக் 1 jar ஃபர்ஸ்ட். ஓகே, இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் தேவை, சொல்ல மறந்து போயிட்டேன். சாக்கோஸ், அப்புறம் பேக்கிங் பவுடர், மேபி எக்கு தேவைப்பட்டால் தேவைப்படலாம். எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. நம்ம அப்படியே செய்கிற போக்கில் வரலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டேக் தம் ஜார். வே ப்ரோட்டீன் கிடையாது, நம்ம வந்து முதல்ல ஓட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 scoops ஆஃப் ஓட்ஸ். பனானாவை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 banana. சாக்கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அண்ட் வே ப்ரோட்டீன். ஸோ 2 scoops வே ப்ரோட்டீன். சாக்லேட் பீனட் பட்டர் அண்ட் சாக்லேட் சிரப். முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட், பேக்கிங் பவுடர். ஸோ இது போட்டால் தான் கேக் மாதிரி நல்லா உப்பி வரும். நிறைய பேக்கிங் பவுடர் போடுறேன்னு நினைக்கிறேன், தவறு இது. பட் ஒரு கம்மியாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டதுக்கே ரொம்பிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மில்க் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். பால் பத்தலை. அண்ட் இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கேக் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் செஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை செகண்ட் அட்டெம்ப்ட். ஒரு மொதவாட்டி செய்யும் போது சொதப்பிடுச்சு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முக்கியமாக நம்ம எப்படி இந்த கேக் செய்ய போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அவன், வித்தவுட் குக்கர், வித்தவுட் எதுவுமே கிடையாது மொத்தம். ஸோ வந்து நம்ம பட்டர் ஷீட் வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக கீழே வந்து கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக இதுனா, கொஞ்சம் அடியில் எதுவும் நமக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. சாரி, என் வாழ்க்கையில் தனியாக நியூ இயர் கொண்டாடினது கிடையாது. அட்லீஸ்ட் என் ஃபேமிலியோட வச்சு கொண்டாடுவேன். த ஃபர்ஸ்ட் நியூ இயர் ஐ செலிப்ரேட்டிங் அலோன். திஸ் மை, எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி குட்ஸ். ஸோ இந்த முறை வந்து நம்ம ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகாது. நம்ம கரெக்டாக வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம கேவலமான இந்த ஒரு வட்டத்தை வந்து உண்டாக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம அவரோட கேக்கை வந்து உள்ளே வந்து திணிக்க போகிறோம். நம்ம ஒரு செஞ்சு, அதுக்கு பேர் என்னப்பா, ஏய் நில்றா ஒரு இடத்துல. மேலே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட சாக்கோஸ் வந்து ஆட் பண்ணுறோம். சாக்கோ சிப்ஸ் தான் வாங்கலான்னு பார்த்தேன், பெரிய பேக்கெட் தான் இருக்குன்ட்டான். இதுக்கெல்லாம் அவ்வளோக்கா செலவு பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோஸே வந்து 10 ரூபாயில் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஸோ தெரிகிறதா? இப்போ ஓவனில் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி. வச்சு எடுத்தால் ஒன்றுமே ஆகாது, அழகாக வந்துடும். பட் நம்மக்கிட்ட அது இல்லாதனால நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதான் இது முக்கியமான விஷயமே. ஸோ இதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர்புல்லோ இந்த மாதிரி ஒரு இது தேவை நமக்கு. எதுக்காகனா, இதை வந்து இவன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் அடியில் தீயாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ண போகிறேன். பட் மொத்தமாக எடுத்து இதில் வச்சா தீயுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடலாம். சாரி, கண்டிப்பாக இது தீஞ்சிரும். அதனால நம்ம வந்து முக்கியமான ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க.
ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் சம் வாட்டர். லைட்டாக வந்து இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய தப்பு. நீங்கள் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிங்கனாலும் டைரக்ட் ஹீட் பட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் ஒரு நமக்கு தேவைப்படுறோம். இவனை மாதிரி உள்ள ஒருத்தனை உள்ளே நம்ம வச்சு இவனுக்கு மேலே நம்ம தேட்டக்கு போகிறோம். அப்போ தான் டைரக்ட் ஹீட் படாமல் அந்த இதில் வேகும். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம எடுத்து இது மாதிரி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து அந்த இதை வச்சு விட்ருக்கோம்ல, ஸோ இது இருக்கட்டும் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அழகாக இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். வச்சு இது ஜஸ்ட் இது மாதிரி வச்சு விட்டா போதும். இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். லைட்டு போய்டும், ஏன்னா இருக்கிறது ஒரே ஃப்ளக் பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடியில் வந்து அந்த இந்த தண்ணி ஊற்றி அதுக்கு அந்த பாத்திரம் நிற்க வைக்கிறத வச்சு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 400 வச்சுருக்கேன். ஹாட் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் 12 மணிக்குள்ளே கேக் செய்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய பிளான். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைம் 12:44 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுனா, இது செய்யும் போது வந்து நம்ம மூடி வைக்கணும். பட் நான் மூடி வைக்காமல் மிஸ்டேக்காக வந்து அப்படியே ஓப்பனில் வச்சனாலும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து குக் ஆகிடும். தட் மீன்ஸ் 20 மினிட்ஸ் தான் தேவைப்படும். பட் நான் வந்து தப்பாக ஓப்பன்லேயே வச்சனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40-50 மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து குக் பண்ணிட்டு தான் போயிடுச்சு. பட் ப்ரோ ஃபைனலி குக். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். ஸோ கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை லெட்டிங் கூல் டவுன். ஸோ லைட்டாக வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இதை நம்ம காய வச்சு நம்ம வந்து இப்போ இந்த கேக்கை வந்து வெட்ட போகிறோம். நியூ இயர் முடிஞ்சு 1 hour கழிச்சு நம்ம வெட்ட போகிறோம். அண்ட் த பேங்கர் இஸ் ரெடி கைஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் பீனட் பட்டர் வித் வே ப்ரோட்டீன் அண்ட் மில்க் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். லுக்ஸ் லைக் பேங்கர் ப்ரோ. The new year 1 hour ஆகுது முடிஞ்சு. பட் we are going to cut the cake. So this is the diet cake. ஸோ எல்லோரும் நியூ இயர் நல்லா கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட முடியும். உங்களுக்கு இந்த நியூ இயர் இந்த கேக்கும் நல்லாயிருக்கு. பட் ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. பிகாஸ் இட்ஸ் கேக் ஒன்லி. பிகாஸ் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கறனால நம்மளால் கம்மியாக தான் சாப்பிட முடியும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நியூ இயர் 30 days மினி கட் முடிஞ்சிச்சு இன்னையோட. நான் இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சு இதுக்கு மேலே தான் சாப்பிட போகிறேன். இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock மேலே ஆகுது. அடுத்து வரக்கூடிய எல்லா வருஷமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும்னு ஐ ப்ரே ஃபார் த காட். உங்களுக்கு நல்ல வருஷமாக அமையும், கண்டிப்பாக அமையணும். எனக்கும் தான், இன்க்ளூடிங் மீ, எனக்கும் நல்லா அமையணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணும் முறை. அன்டில் தென் நான் உங்கள் வேதா. பாய்.